இரு கரங்கூப்பி இறையுன்னை தொழுதான் வரும் துயர் எல்லாம் மறைந்திடுமே. இரு கரங்கூப்பி இறையுன்னை தொழுதான் வரும் துயர் எல்லாம் மறைந்திடுமே. உரை பணிக்குள்ளே உறைந்த என் உள்ளம் இறைவனே உன்னால் கரையாதோ. உரை பணிக்குள்ளே உறைந்த என் உள்ளம் இறைவனே உன்னால் கரையாதோ. கரைபடும் வாழ்வு மறைந்திட நாளும் நிறைவுறும் அன்பே வாராயோ. இரு கரம் கூப்பி இறையுரை தொழுதால் வரும் துயர் எல்லாம் மறைந்திடுமே. இரு கரம் கூப்பி இறையுன்னை தொழுதால் வரும் துயர் எல்லாம் மறைந்திடுமே. தந்தை மகன் தூயாவியார் பெயராலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் அன்பு நிறைந்த சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் நமக்கு இந்த புதிய நாளை தந்திருக்கிறார். ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். திருவருகை காலத்தினுடைய இரண்டாவது நாளில் ஆண்டவருடைய பேரன்பையும் இரக்கத்தையும் நினைவு கூர்வோம். நமக்கு மீட்பர் தரப்படவிருக்கிறார். அவர் வழியாக நம் வாழ்வு புதிதாய் மாறவிருக்கிறது என்கிற நம்பிக்கையை இன்றைய வாசகங்கள் வெளிப்படுத்துகின்றன. ஆண்டவருடைய அன்பை அறிந்து பயணிக்க இப்பலியில் மன்றாடுவோம். திருப்பலியில் பின்வரும் கருத்துகளுக்காக ஜெபிப்போம். அன்பரசன் கேத்ரின் மேரி ஒப்புக்கொடக்கூடிய மரித்தோர் நினைவு திருப்பலி, குடும்பத்தில் மரித்த தாத்தா சிலுவை சவரிமுத்தருடைய ஆன்மா இல்லத்தை இடைப்பாறுதல் அடைபடியாகும். மரித்த அந்தோணி, அன்னம்மாள், சிலுவை சவரியம்மாள், வியாகப்பன், மரியம்மாள், அந்தோணி, அருளப்பன், இயேசுமிக்கேல், அந்தோணியாள், கொன்னமையாள், ஸ்டெல்லா மேரி, கண்ணன், மாசில்லா குழந்தைகள் மற்றும் யார் ஏதான் மக்கள் இருவித்து இடைப்பாறுதல் அடைய புனித அந்தோணியார் வழியாக வேண்டுவோம். அருள் ஞானராணி ஒப்புக்கொடக்கூடிய மரித்தோர் நினைவு திருப்பலி, குடும்பத்தில் மரித்த மாமா சிலுவை சபரிமத்தருடைய ஆண்மையை பாற்றிக்காகவும், மரித்த மாது சிங், ஜெகநாதன், சௌரியம்மாள், யார் நேதான் மக்கள் இறைவிலத்தி இழைப்பாறுதல் அடையும்படியாகும் புனித அந்தோணியார் வழியாக வேண்டுவோம். செபஸ்தியம்மாள் சிலுவை ஒப்புக்கொடக்கூடிய மரித்தோர் நினைவு திருப்பலி, குடும்பத்தில் மரித்த சிலுவை ஞானம்மாள், மரியமிக்கேல், சபரிமுத்து, மரியமிக்கேல், அந்தோணிமுத்து, அன்னம்மாள், சுரேஷ், மைக்கேல், அந்தோணியம்மாள் மற்றும் யார் நேதான் மக்கள் இறைவிலத்தி இழைப்பாறுதல் அடைய புனித அந்தோணியார் வழியாக வேண்டுவோம். தனராஜ் ரோணிக்கம் ஒப்புக்கொடக்கூடிய மரித்தோர் 30வது ஆண்டு நினைவு திருப்பலி, குடும்பத்தில் மரித்த அப்பா சிலுவை அவருடைய ஆண்மையை பாற்றிக்காகவும், மேலும் குடும்பத்தில் மரித்த ஞானம்மாள், மிக்கேல், அந்தோணியாள், ரஜினி, சுரேஷ், ஜோசப் சிங், பிரான்சிஸ் ரூபன், ஆரோக்கியம், கங்காணி, திரேசம்மாள், சிலுவை ராஜ், ஸ்டெல்லா மேரி ஆகியோருடைய ஆன்மாக்கள் இறைத்தி இழைப்பாறுதல் அடையும்படியாக வேண்டுவோம். நாம் இணைந்து ஜெபிக்கிற பலியை இறைவன் ஏற்றுக்கொள்ள தடையாக இருக்கிற நம்முடைய பாவங்கள் பலவீனங்களுக்காக மனம் வருந்துவோம். ஆண்டவரிடத்திலே மன்னிப்பு கேட்போம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாளையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன்.
எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலைவாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. ஆண்டவரே எங்கள் இறைவா, உம் திருமகன் கிறிஸ்துவின் வருகையை நாங்கள் ஆர்வத்துடன் எதிர்பார்த்திருக்க செய்தருளும். அவர் வந்து தட்டும்போது நாங்கள் வேண்டலில் நிலைத்திருப்பதையும் மகிழ்வோடு அவரது புகழ் பாடுவதையும் அவர் காண்பாராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். முதல் வாசகம். இறையரசின் முடிவில்லா அமைதியில் நாடுகள் அனைத்தையும் ஆண்டவர் ஒன்று சேர்க்கிறார். இறைவாக்கினர் எசாயா நூலிலிருந்த வாசகம். அதிகாரம் 2, இறைவார்த்தைகள் 1 முதல் 5 முடிய. இறைவாக்கினர் எசாயா நூலிலிருந்த வாசகம். அதிகாரம் 2, இறைவார்த்தைகள் 1 முதல் 5 முடிய. யூதாவையும் எருசலேமையும் குறித்து ஆமோசின் மகன் எசாயா கண்ட காட்சி. இறுதி நாட்களில் ஆண்டவரின் கோவில் அமைந்துள்ள மலை எல்லா மலைகளுக்கும் உயர்ந்ததாய் நிறுத்தப்படும். எல்லா குன்றுகளுக்கும் மேலாய் உயர்த்தப்படும். மக்களினங்கள் அதை நோக்கி சாறை சாறையாய் வருவார்கள். வேற்றினத்தார் பலர் அங்கு வந்து சேர்ந்து, புறப்படுங்கள், ஆண்டவரின் மலைக்கு செல்வோம், யாக்கோபின் கடவுளின் கோவிலுக்கு போவோம். அவர் தம் வழிகளை நமக்கு கற்பிப்பார், நாமும் அவர் நெறிகளில் நடப்போம் என்பார்கள். ஏனெனில் சீயோனிலிருந்தே திருச்சட்டம் வெளிவரும், எருசலேமிலிருந்தே ஆண்டவரின் திருவாக்கு புறப்படும். அவர் வேற்றினத்தாரிடையே உள்ள வழக்குகளை தீர்த்து வைப்பார், பல இன மக்களுக்கும் தீர்ப்பளிப்பார். அவர்கள் தங்கள் வாள்களை கலப்பை கொழுக்களாகவும் தங்கள் ஈட்டிகளை கரிவாள்களாகவும் அடித்து கொள்வார்கள். ஓர் இனத்திற்கு எதிராக மற்றொரு இனம் வாள் எடுக்காது. அவர்கள் இனி ஒருபோதும் போர் பயிற்சி பெற மாட்டார்கள். யாக்கோபின் குடும்பத்தாரே, வாருங்கள், நாம் ஆண்டவரின் ஒளியில் நடப்போம். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. பதிலுரை பாடல். திருப்பாடல் 122. பல்லவி. அகமகிழ்வோடு ஆண்டவரது இல்லத்திற்கு போவோம். ஆண்டவரது இல்லத்திற்கு போவோம் என்ற அழைப்பை நான் கேட்டபோது அகமகிழ்ந்தேன். எருசலேமே, இதோ நாங்கள் அடியெடுத்து வைத்து உன் வாயில்களில் நிற்கின்றோம். பல்லவி. அகமகிழ்வோடு ஆண்டவரது இல்லத்திற்கு போவோம். ஆண்டவரின் திருக்குலத்தார் அங்கே செல்கின்றனர். இஸ்ரேல் மக்களுக்கு இட்ட கட்டளைகளுக்கிணங்க ஆண்டவரது பெயருக்கு அவர்கள் நன்றி செலுத்த செல்வார்கள். அங்கே நீதி வழங்க அரியணைகள் இருக்கின்றன. அவை தாவீது வீட்டாரின் அரியணைகள். பல்லவி. எருசலேமில் சமாதானம் நிலைத்திருக்கும்படி வேண்டிக் கொள்ளுங்கள். உன்னை விரும்புவோர் வளமுடன் வாழ்வார்களாக. உன் கோட்டைகளுக்குள் அமைதி நிலவுவதாக. உன் மாளிகைகளில் நல்வாழ்வு இருப்பதாக. பல்லவி. உன்னுள் சமாதானம் நிலவுவதாக என்று நான் என் சகோதரர் சார்பிலும் என் நண்பர் சார்பிலும் உன்னை வாழ்த்துகின்றேன். நம் கடவுளாகிய ஆண்டவரின் இல்லம் இங்கே இருப்பதால் உன்னில் நலம் பெருகும்படி நான் மன்றாடுவேன். பல்லவி. அகமகிழ்வோடு ஆண்டவரது இல்லத்திற்கு போவோம். அகமகிழ்வோடு ஆண்டவரது இல்லத்திற்கு போவோம். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. கடவுளே, எங்களை முன்னைய நன்னிலைக்கு கொணர்ந்தருளும். எம்மை மீட்குமாறு உமது முகவொளியை காட்டியருளும். அல்லேலூயா,
அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. தூய் மத்தேயு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கு. மத்தேயு நற்செய்தி அதிகாரம் 8 இறைவார்த்தைகள் 5 முதல் 11 முடிய. இயேசு கப்பர்நாகமுக்கு சென்றபோது நூற்றுவர் தலைவர் ஒருவர் அவரிடம் உதவி வேண்டி வந்தார். ஐயா, என் பையன் முடக்குவாதத்தால் மிகுந்த வேதனையுடன் படுத்து கிடக்கிறான் என்றார். இயேசு அவரிடம், நான் வந்து அவனை குணமாக்குவேன் என்றார். நூற்றுவர் தலைவர் மறுமொழியாக, ஐயா, நீர் என் வீட்டிற்குள் அடியெடுத்து வைக்க நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லும், என் பையன் நலமடைவார். நான் அதிகாரத்துக்கு உட்பட்டவன். என் அதிகாரத்துக்கு உட்பட்ட படைவீரரும் உள்ளனர். நான் அவர்களுள் ஒருவரிடம் செல்க என்றால் அவர் செல்கிறார், வேறு ஒருவரிடம் வருக என்றால் அவர் வருகிறார். என் பணியாளரை பார்த்து இதை செய்க என்றால் அவர் செய்கிறார் என்றார். இதை கேட்டு இயேசு வியந்து தம்மை பின்தொடர்ந்து வந்தவர்களை நோக்கி, உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன், இஸ்ரேலர் யாரிடமும் இத்தகைய நம்பிக்கையை நான் கண்டதில்லை. கிழக்கிலும் மேற்கிலும் இருந்து பலர் வந்து ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு ஆகியோருடன் விண்ணரசின் பந்தியில் அமர்வர் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் அன்பு நிறைந்த சகோதரர்களே, சகோதரிகளே, திருவருகை காலத்தில் நாம் பயணிக்க தொடங்குகிறோம். இந்த திருவருகை காலம் மீட்பரை நாம் எதிர்பார்த்து அவரை காண காத்திருக்கிற ஒரு காலம். ஆகவே இந்த காலத்தில் யாரெல்லாம் அவரை அறிந்து கொள்வார்கள் என்பதனை ஆண்டவர் இந்த நாளிலே வெளிப்படுத்துகிறார். யாரெல்லாம் அறிந்து கொள்வார்கள்? அறிந்து கொள்கிறவர்களிலே யார் நம்பிக்கையில் சிறந்தவர் என்பதையும் இந்த நாளினுடைய இறைவாக்கு பகுதிகள் நமக்கு வெளிப்படுத்துகின்றன. இன்றைய நற்செய்தியிலே நாம் வாசிக்க கேட்டோம். ஆண்டவர் சொல்கிறார், கிழக்கிலும் மேற்கிலும் இருந்து மக்கள் திரளாய் வந்து ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபோடு சேர்ந்து விண்ணரசின் பந்தியில் அமர்வர் என்று ஆண்டவர் சொல்கிறார். அப்படி என்றால் எல்லா மக்களினத்தாரும் ஆண்டவரை நோக்கி சாறை சாறையாக வருவார்கள் என்பதுதான் அதனுடைய அழைப்பு. இதை முதல் வாசகம் அதை வெளிப்படுத்துகிறது. புறவினத்தாரும் ஆண்டவர் ஒளி நோக்கி நடப்பார்கள். ஆண்டவருடைய ஒளியில் நாமும் நடப்போம் என்கிற ஒரு செய்தியை இன்றைய முதல் வாசகம் வெளிப்படுத்துகிறது. அன்பார்ந்தவர்களே, எல்லாரும் அழைக்கப்படுவார்கள், எல்லோரும் இந்த மீட்பின் திட்டத்தில் பங்கெடுப்பார்கள் என்று சொன்னார். இதில் எந்த நம்பிக்கை சிறந்தது என்று பார்க்கிற போது, இந்த நாளிலே நூற்றுவர் தலைவனுடைய ஊழியருடைய மகனுடைய அந்த சுகத்திற்காக அவர் மன்றாடுகிற போது அவருடைய நம்பிக்கையை ஆண்டவர், நான் இஸ்ரேல் மக்களிடமும் யாரிடமும் இப்படி கண்டதில்லை என்று சொல்கிறார். அப்படி என்றால் நம்பிக்கை கொண்ட எல்லாருமே, அது யாராக இருந்தாலும், புறவினத்தாராக இருந்தாலும், இந்த மீட்பின் திட்டத்தில் பங்கெடுத்து கொள்ள முடியும், மீட்பரின் ஒளியில் நடக்க முடியும் என்பதைத்தான் இந்த பகுதி நமக்கு நினைவூட்டுவதாக பார்க்கிறோம். அன்பார்ந்தவர்களே, இந்த வாழ்க்கையில், இந்த திருவருகை காலத்தில், மீட்பரை எதிர்பார்க்கக்கூடிய காலகட்டத்தில் நம்முடைய நம்பிக்கையினுடைய பயணம்
இந்த நூற்றுவர் தலைவனுடைய நம்பிக்கையைப் போல ஒருபடி மேலாக இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். உங்களுக்கு தெரியும், 12 வயதில் இறந்து போய் கிடக்கக்கூடிய தன்னுடைய மகளை நீர் வந்து தொட்டு குணமாக்கும் என்று சொல்லி அந்த தொழுகை கூட தலைவர் வந்து கேட்கிறார். இயேசு அப்படி புறப்பட்டு போகிற போது அந்த இடத்திலே 12 ஆண்டுகளாக நோயிற்றிருந்த பெண்ணும் ஆண்டவருடைய ஆடையின் விளிம்பை தொட்டால் நான் நலம் பெற்றுக் கொள்வேன் என்று சொல்லி வந்து தொடுகிறாள், நலம் பெறுகிறாள். இரண்டுமே நம்பிக்கையில் சிறந்ததாகத்தான் பார்க்கப்படுகிறது. நீங்கள் பாருங்கள், 12 ஆண்டுகளாக நோயிற்றிருந்த பெண் தன்னுடைய உள்ளத்திற்குள்ளாக சொல்லிக்கொண்டு அவரை தொட்டால் நலம் பெறுவேன் நினைத்தாள். அங்கோ அந்த தொழுகைக்கூட தலைவர் அவர் வந்து தொட்டால் நலம் பெறுவாள், உயிர் பெறுவாள் என்று நம்பினார். ஆனால் இங்கே நூற்றுவர்த்தலினுடைய நம்பிக்கையை பார்த்தீர்கள் என்று சொன்னால் 2க்கும் மேலாக ஒரு படி உயர்ந்ததாக பார்க்கிறோம். நீர் தொடவும் வேண்டாம், நீர் வரவும் வேண்டாம், நீர் ஒரு வார்த்தை சொன்னால் போதும் என்று சொல்கிறார். இந்த வார்த்தை தான் ஆண்டவர் இயேசுனுடைய உள்ளத்தை தொடுவதாக பார்க்கிறோம். ஆகவே தான் இஸ்ரேல் மக்களிடமும் நான் இத்தகைய நம்பிக்கையை கண்டதில்லையே என்று சொல்லுகிறார். அன்புக்குரியவர்களே, நம்ம ரொம்ப காலமாக பைபிள் வாசிக்கிறோம், ரொம்ப காலமாக ஆண்டவரை தேடுகிறோம், ரொம்ப காலமாக நம்முடைய வழிபாடுகளில் பங்கெடுத்து கொண்டிருக்கிறோம். என்னுடைய நம்பிக்கையின் வளர்ச்சி எந்த நிலையில் இருக்கிறது? தொட்டால் நலம் பெறுவேன் என்கிற நிலையில் இருக்கிறதா? அவர் வந்து தொட்டால் நலம் பெறுவேன் என்கிற நிலையில் இருக்கிறதா? அவர் வரவும் வேண்டாம், தொடவும் வேண்டாம், ஒரு வார்த்தை சொன்னால் போதும் எனக்கு நலம் கிடைக்கும் என்கிற நிலையில் என்னுடைய நம்பிக்கையின் பயணம் வளர்ந்திருக்கிறதா? சிந்தித்து பார்க்க வேண்டும். ஆமென். என்னையே முழுவதும் உன்னிடம் தருகின்றே, என் மனம் அறிந்து நீ உன் கையில் ஏற்றிடுவாய். உண்மைக்காக வாழ்ந்திடும் நெஞ்சம் என்னில் உண்டு, உயிர் கொடுக்கவும் துணிந்திடும் உந்தன் பாதை சென்று. உண்மைக்காக வாழ்ந்திடும் நெஞ்சம் என்னில் உண்டு, உயிர் கொடுக்கவும் துணிந்திடும் உந்தன் பாதை சென்று. என் நெஞ்சில் வாழ்வதும் நீதானே, இனி அச்சம் கொள்வதும் வீண்தானே. என் நெஞ்சில் வாழ்வதும் நீதானே, இனி அச்சம் கொள்வதும் வீண்தானே. எந்தன் பணியில் 1000 தடைகள் வந்திடுமாயினும் இயேசுவே உனது வழியில் பயணம் தொடரும். சகோதர சகோதரிகளே, என்னுடையது உங்களுடையதுமான இந்த பலி எல்லாம் வல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாக்கும்படி செபியுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலனுக்காகவும் மது கையில் பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, நீர் எங்களுக்கு தந்துள்ள கொடைகளிலிருந்து நாங்கள் ஒப்புக்கொடுக்கும் இக்காணிக்கைகளை ஏற்றருள உம்மை வேண்டுகின்றோம். நாங்கள் இங்கு இறைப்பற்றுடன் கொண்டாட நீர் எங்களுக்கு கொடுத்துள்ளவை உமது நிலையான மீட்பின் பரிசாக அமைய வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். இறைவனாகி ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அதுவே தகுதியின் நீதியமானது. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்று வாழும் எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எந்நாளும் இவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதி நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். கிறிஸ்து தம்மையே தாழ்த்தி உடலெடுத்து முதன்முறை வந்தபோது தொடக்கத்திலிருந்தே நீர்வகுத்த திட்டத்தை நிறைவேற்றி
முடிவில்லா மீட்பின் வழியை மீண்டும் எங்களுக்கு திறந்து வைத்தார். எனவே அவர் மறுமுறை தம் ஆண்புக்குரிய மாட்சியுடன் வரும்பொழுது இறுதியில் வெளிப்படும் நீர் வாக்களித்த மீட்பை உமது கொடை என பெற்றுக்கொள்வோம். அதையே நாங்கள் இப்பொழுது விழிப்பாயிருந்து துணிவுடன் எதிர்பார்க்கிறோம். ஆகவே வானகணிகளோடு ஒன்று சேர்ந்து நாங்கள் மெய் புகழ்ந்து முடிவென்று சொல்வதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர், விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலாகவும் இரத்தமாகவும் எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம்கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்து அருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை நினைவாகச் செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆகவே ஆண்டவரை நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினை நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். திருமுன் என்று ஊழியம் புரிய தகுந்தவர்களென எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் ஒரு திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயிரந்தோணி சாமி, எல்லா திருநிலையினராக அனைவரோடும் திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். உயிர்த்தெழும் எதிர்நோக்கோடு துயில் கொள்கிற எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்தோடு நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோராகிய புனிதரனையுடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து மரமருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கற்றுக் கொடுத்தவாறு விண்ணக தந்தையை நோக்கி ஜெபிப்போம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்குட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் மீட்பராகி இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்று உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு தருகிறேன் என்று திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திருவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவிழத்திற்கு ஏற்பதற்கு அமைதி ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்னென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு இருப்பதாக, உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம்.
உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்களுக்கு அமைதி அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகிறவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். வானக அப்பமே வர வேண்டும், இவ்வையக உணவே வர வேண்டும். விண்ணக உறவை தர வேண்டும், நான் உன்னுடன் வாழும் வரம் வேண்டும். வானக அப்பமே வர வேண்டும். உள்ளத்தில் உனக்கு கோயில் செய்தேன், அதில் உயர்ந்த கோபுரம் கட்டி வைத்தேன். உள்ளத்தில் உனக்கு கோயில் செய்தேன், அதில் உயர்ந்த கோபுரம் கட்டி வைத்தேன். அன்பென்னும் விளக்கை ஏற்றி வைத்தேன், அன்பென்னும் விளக்கை ஏற்றி வைத்தேன். அங்கு வாழ்ந்திட மன்னவா வர வேண்டும், வர வேண்டும், வர வேண்டும். வானக அப்பமே வர வேண்டும். தந்தையின் உறவை நாடி நின்றேன், எந்தன் தன்னலம் தவிர்க்க அன்பை கேட்டேன். தந்தையின் உறவை நாடி நின்றேன், எந்தன் தன்னலம் தவிர்க்க அன்பை கேட்டேன். தந்தையின் உறவின் பாலமாக, தந்தையின் உறவின் பாலமாக எந்தன் சொந்தமாய் சோதனை வர வேண்டும், வர வேண்டும், வர வேண்டும். வானக அப்பமே வர வேண்டும். பொன்னும் பொருளும் நிலமெல்லாம் பெரும் பெயரும் சிறப்பெல்லாம். பொன்னும் பொருளும் நிலமெல்லாம் பெரும் பெயரும் சிறப்பெல்லாம். உன்னோடு உறவு இல்லை என்னில், உன்னோடு உறவு இல்லை எனில் அதை பெற்றாலும் எனக்கு பயன் என்ன, பயன் என்ன, பயன் என்ன. வானக அப்பமே வர வேண்டும்.
மன்றாடுவோமாக. ஆண்டவரே, நிலையற்றவற்றின் நடுவில் நாங்கள் வாழ்கின்றோம். எனவே நாங்கள் பங்கேற்கும் அறை நிகழ்வுகள் விண்ணகத்துக்கு உரியவற்றை அன்பு செய்யவும் நிலைத்து நிற்பவை மீது பற்றுக்கொள்ளவும் எங்களுக்கு பயனளிக்க வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியா உங்களை ஆசீர்வதிப்பாராக. சென்று வாழுவோம். திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு